ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? போன வீடியோல ஃபவுண்டேஷன் சீரிஸ் ஆரம்பிச்சோம். இந்த வீடியோல ஃபவுண்டேஷன் சீரிஸை முடிச்சு வைக்க போறோம். கடைசியா என்ன நினைச்சேன் ஞாபகம் இருக்கா? கேல் எப்படியாச்சும் ஃபவுண்டேஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டெமர்சல் ரோபோட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எம்பையரை காப்பாத்தணும்னு நினைக்குது. இதுக்கு நடுவுல மியூலுன்றவன் மொத்த கேலக்சியவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ பழைய வீடியோஸ் இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்க. டைரக்டா அப்படியே இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்ப இந்த சீரிஸ்குள்ள போலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான சீரிஸ்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லயே மியூல காமிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கவன் திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்து எந்திரிக்கிறான். ஒரு பொண்ணுடைய மூஞ்சி. அந்த பொண்ணு யாருன்னு இத்தனை நாள் தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த ஹேண்ட் மூலியமா அந்த பொண்ணுடைய பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கேல் என்ன தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி நான் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மியூல் அங்கிருந்து வேகமா கிளம்புறான். இன்னொரு பக்கம் பிரதர் டேவ காமிக்கிறாங்க. அவர் கேர்ள் ஃபிரெண்டை தேடி மைக்கோஜனுக்கு போனார்ல, எப்படியோ அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த பொண்ணுடைய மெமரிஸை டெமர்சல் ரோபோட் அழிச்சிருச்சுல. சோ இது ஒரு எம்பையர்னு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது. மத்தபடி இவங்க லவ் பண்ணது ஒன்னா இருந்தது அது எதுவுமே அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்ல. உள்ள கூட்டு போய் பேசுறா. அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளியோன் 1 இந்த மைக்கோஜனுக்கு வரும்போது என்ன நடந்திருக்கும்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். 20,000 மக்களை சாவடிச்சாரு. சோ அதே முகத்தோட இப்ப இன்னொரு ஆள் வந்திருக்கிறதுனால அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. பிரதர் டே எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. நம்ம எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம், எல்லாத்தையுமே மறந்துட்டல. சரி பரவாயில்ல விடு, இந்த டிவைஸை போட்டுக்கோ, இதை போட்டனா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை கொடுக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டா. அந்த டிவைஸை வாங்கவே மாட்டேங்கிறா. அந்த பொண்ணுடைய பேரு சாங் போர்டு. ரொம்பவே பயத்துல சாங் யாருக்கோ ஹெல்ப் கூப்பிட்டு ஒரு டிவைஸ்ல பட்டன் அழுத்தி விட்டுறா. யாரு நீ கூப்பிட்ட அப்படின்னு அவரு கேட்டு முடிக்கல. பின்னாடி பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவ வந்ததும் பேச்செல்லாம் கிடையாது. பிரதர் டேவை ஷூட் பண்ணிடுறா. ஏற்கனவே கிளியோன் 1 பண்ண மாதிரி நான் உன்னை பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப இந்த சாங் என்ன சொல்றானா, நீ சொன்ன மாதிரி ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன்னா அது கண்டிப்பா உன் மேல இருக்க லவ்னால இருக்காது, பயத்தினாலதான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா இவதான் என்னுடைய லைஃப் மேட், இவதான் என் ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றா. பிரதர் டேக்கு செம ஷாக்கு. இன்னொரு பக்கம் டோரனை காமிக்கிறாங்க. அவரு நியூ டெர்மினஸுக்கு ஹேனை பாக்குறதுக்காக வராரு. ஆனா இவங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் தானே. ஃபவுண்டேஷனை எதிர்க்கிற ஆட்களே ஃபவுண்டேஷனுக்கு வந்தா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? டோரன் ஷிப் உள்ள வந்ததுமே ஷூட் பண்றதுக்கு லாக் பண்ணிடுறாங்க. உடனே டோரன் சொல்றாரு, நான் ஹேனை பாக்குறதுக்காக வந்தேன், அவரு தான் என்ன ஒரு வேலையை அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேனோட பேரை சொன்னதும் அவங்க ஷூட் பண்றதை விட்டுட்டு இவங்களை உள்ள கூட்டு போறாங்க. மேயர் பேச்ச மீறி இந்த ஹேன் பையன் அவருடைய ஷிப்பையே ஆட்டையை போட்டு போனதுனால இன்னுமே ஹேனை லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த செல்லுலயே வந்திருக்க டோரன் எல்லாரையுமே அடைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மேயர் வந்து மேகி கிட்ட பேசலாமேன்னு வராரு. மேகி தனியா வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டா அந்த மேகி என்ன சொல்றான், நான் வரமாட்டேன், என் கூட பெய்டா, டோரன், அப்புறம் டோரனுடைய அங்கிள் ராண்டோன்னு ஒருத்தவர் அவருமே வந்திருக்காரு, இவங்க 3 பேரும் வந்தாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மேயரும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு போறாரு. அங்க போயிட்டு மியூல பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரா. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இந்த மேகி இருக்கான்ல, அவன் தான் மியூலுக்கு ஒரு பெரிய பலமே. எப்படின்னா அந்த மேகி பையன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கும் போது நிறைய வேவ்ஸ் வரும்ல, அந்த வேவ்ஸ்ல சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பப்ல பாத்திருப்போமே, ஹேன் மியூல பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு போயிருப்பாரு. அப்ப இந்த மேகி பையன் வாசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹேன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போனாலும் அந்த மக்கள் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, ஆடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாருமே அப்படியே மெய் மறந்து போய் நிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அந்த மியூல் பையன் கேல்கனை ரொம்பவே ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டான் போல இருக்கு. இந்த மேகி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சமா பாதுகாப்பு தான். இந்த மாதிரி சமயத்துல ஃபவுண்டேஷனும் ட்ரேடர்ஸும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த பயலை ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி டோரன் சொல்றாரு. இதத்தான் ஹேன் ரொம்ப நாளா மேயர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்பெல்லாம் மேயர் நம்பல. இப்ப இந்த மாதிரி லைவா ஒரு எவிடன்ஸோட சொன்னதும் மேயர் நம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் டெமர்சல் ரோபோட்டை காமிக்கிறாங்க. பிரதர் டான் ஸ்பேஸ்ல விழுந்திருப்பார்ல, அப்படி விழுந்தவருடைய வைட்டல் சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுச்சு போல இருக்கு. சோ பிரதர் டான் இறந்து போயிட்டாரு. அந்த விஷயம் தெரிய வந்ததும் டெமர்சலுக்கு கோவம் வருது பாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் அவனை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு கிட்ட வர கேல் டெமர்சலை சுட்டுறாங்க. ஆனா அதுதான் ரோபோட் ஆச்சே, அதுக்கு ஒண்ணுமே ஆகல. டெமர்சல் ஒரு ரோபோட்ன்றது கேலுக்கு கூட தெரியல. இத பார்த்துட்டு ஷாக் ஆவரா. பட் ஹாரிக்கு ஃபர்ஸ்ட் சீசன்லயே டெமர்சல் ஒரு ரோபோட்னு தெரியும். எப்படி தெரியும்னு தெரியல. பட் அப்படி தெரிஞ்சுமே அவரு கேல் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல. டெமர்சல் ரோபோட் செம்ம கோவத்துல கேலோடைய கழுத்தை புடிச்சு, என்ன பிளான் பண்ணிருக்க, எதுக்காக டான உன் வலையில விழ வச்ச, இப்ப மட்டும் சொல்லலனா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை புடிச்சு நெரிக்குது. விட்டா கேல் செத்துருவாங்க போல இருக்கு. உடனே அவங்க செகண்ட்
செகண்ட் ஃபவுண்டேஷனை பத்தி சொல்றாங்க. இன்னும் 4 மாசத்துல மியூல் கூட ஒரு போர் நடக்க போகுது. என்ன தேடி அவன் வருவான். செகண்ட் ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் டெமர்சல் ரோபோட் கையெடுத்துருது. செகண்ட் ஃபவுண்டேஷனா? ஓஹோ, அப்ப ஹாரி ஒரு பேக்கப் பிளான் கூட வச்சிருந்திருக்காரா? சரி சரி, ஆனா உன்னால எப்படி ஃபியூச்சரை பார்க்க முடியுது? அதை நான் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி கேக்குது. பட் கேலுக்கு அதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. உடனே அந்த டெமர்சல் ரோபோட் கவலையை விடு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எப்படி பார்க்க போகுதுன்னா, கேலுடைய நரம்பு மூலியமா பிரெயினை ஆக்சஸ் பண்ணி கேலுடைய விஷன்ல என்ன தெரியுதுன்னு பார்க்க போதான். அதே மாதிரியே பண்ண ஆரம்பிக்குது. கேலுடைய விஷன்ல அவங்க இடத்துல இருந்து டெமர்சல் ரோபோட் எல்லாத்தையுமே பாக்குது. கேல் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிச்சா, அப்படியே அந்த விஷன்ல இருந்து வெளியே வருது. பாத்தியா, இதத்தான் நான் சொன்னேன், இப்படிதான் நடக்க போகுது. ஆனா இந்த போர் எங்க நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் எவ்வளவோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டேன், பட் என்னால முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு அந்த ரோபோட் சொல்லுது, அந்த இடம் வேற எதுவும் இல்ல, டிரான்டர்ல இருக்க எங்க பேலஸோடைய லைப்ரரி தான். இந்த விஷனை தாண்டி இன்னும் போக பாத்தியா அப்படின்ற மாதிரி ரோபோட் கேக்குது. ஒன்னு கேல் சொல்றாங்க, ஆமா நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, வெறும் ஒரு இருட்டான இடம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நானும் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி பிரெயினை ஆக்சஸ் பண்ணி உள்ள போகுது. இந்த மாதிரி பண்ணும்போது கேலுக்கு செம்மையா வலிக்குது. பட் இருந்தாலும் டெமர்சல் ரோபோட் அதெல்லாம் கண்டுக்காம அந்த விஷனை பார்க்க ஆரம்பிக்குது. கேல் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதுவுமே இல்ல, சுத்தி இருட்டாதான் இருக்கு. அப்போ ரியாலிட்டியில டக்குன்னு பவர் கட் ஆயிட்டு வருது. டெமர்சல் ரோபோட் கீழே விழுந்து கிடக்குது. அதை எஞ்சி பார்த்தா பக்கத்துல கேலுமே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. ரோபோட் வேகமா ஓடி போயிட்டு சிபிஆர் பண்ணி எப்படியோ கேலை எந்திரிக்க வச்சிருது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். சோ டெமர்சல் ரோபோட் ஃபோர்ஸ் ரீபூட் ஆயிருக்கு. அதனாலதான் இப்படி ஆயிருந்திருக்கு போல. நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன், ஆனா அப்ப கூட நம்மளுக்கு எதுவுமே க்ளூ கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி கேல் சொல்ல, யார் சொன்னது, நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட, அந்த இடத்துல இருட்டா இருந்துச்சுல்ல, ஆனா அங்க இன்ஃப்ராசோனிக் சிக்னேச்சர் கிடைச்சது, ஆனா அத மனுஷங்களால கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி டெமர்சல் ரோபோட் சொல்லுது. சோ அது அங்க என்ன கேட்டிருக்குன்னா, பிளாக் ஹோல்ல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் வேவ் தான் அங்க வந்திருக்கும். இப்பையில இருந்து இன்னும் 4 மாசத்துல கேல் பிளாக் ஹோலோட எர்கோஸ்பியர்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த எர்கோஸ்பியர்னா ஒன்னும் இல்ல, உங்க எல்லாருக்கும் பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரியும்ல. ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல் சுத்தும் போது அதை சுத்தி இருக்கிற பகுதியுமே பிளாக் ஹோல் கூட சேர்ந்து சுத்தும். சும்மா பம்பரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம் எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு சுத்தும். ஒருவேளை நீங்க அந்த எர்கோஸ்பியர்ல நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைட்டை விட ஸ்பீடா நடக்கணும். அப்பதான் அந்த எர்கோஸ்பியர்ல நிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கேல் இன்னும் 4 மாசத்துல இருக்க போறாங்களாம். இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வால்ட்டை காமிக்கிறாங்க. போன வீடியோல சொன்ன மாதிரி 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆனதும் வால்ட் ஓபன் ஆகுது. நியூ டெர்மினஸ்ல இருக்கிற எல்லாருமே ஹாரிய பாக்குறதுக்காக வால்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு எல்லாருமே எப்படிதாண்டா இந்த மனுஷன் இந்த இடத்த கட்டினாரு அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, அங்க ஹாரி வந்து பேசுறாரு. எல்லா பேரழிவுகளும் முடிஞ்சக்கு அப்புறமேட்டு ஒரு புது உலகத்துல அழகான வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரா. ஆனா எல்லாருமே மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அப்போ அந்த மியூல என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி டோரன் கேக்குறாரு. அதுக்குதான் ட்ரேடர்ஸ் அப்புறம் ஃபவுண்டேஷன் 2 பேருமே ஒன்னா சேர்ந்திருக்கும். அவன் எவ்வளவு ஆபத்தானவன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி டோரன் கேட்க, ஹாரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு பாருங்க. மியூலா? எந்த மியூலு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா செகண்ட் ஃபவுண்டேஷன்ல இருக்க ஹாரிக்கு தான் மியூல பத்தி தெரியும். இந்த வால்ட்டுக்குள்ள இருக்க ஹாரிக்கு மியூல்னா யாருன்னே தெரியாது. அவர் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க, அப்ப அந்த மியூல் பயலே ஹாலோகிராம்ல வரான். மியூல் யாருன்னு கேக்குறதுக்கு பதிலா மியூல் இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னு வேணா கேளுங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டேன். வால்ட்ல மொட்டை மாடி இருக்கா, இருந்தா அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, உடனே ஹாரி வால்ட்டோடைய டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆல்ரெடி ஸ்பேஸ்ல அந்த மியூல் பையன் அட்டாக் ஆரம்பிச்சிட்டான். இந்த நியூ டெர்மினஸ் உடைய ஷிப்பே மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள சுட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே செம ஷாக்கா பாக்குறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து டிரான்டர் அட்டாக் பண்ண போறோம், ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹாரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி எப்லிங் கேக்குறாரு. சரி ஓகே, ஹாரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே தலை வலிக்க ஆரம்பிக்குது. செமையா மயக்கம் வருது. என்னன்னு பார்த்தா இந்த ஹாரி நல் ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அவ்வளவுதான், எல்லாருமே வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டெமர்சல் ரோபோட்டை காமிக்கிறாங்க. இப்போ டெமர்சல் ரோபோட்டுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உன்னுடைய விஷன்ல வரது உண்மையிலே நடக்க போதா இல்ல வெறும் ஹாலுசினேஷனா, இது எனக்கு தெரியாதுல, அது தெரியாம என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீ இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமர்சல் ரோபோட் அங்கிருந்து போகுது. அப்படி போயிட்டே இருக்கும்போது பாதியிலே நிக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, நியூ டெர்மினஸ்ல அட்டாக் நடக்குதுல, அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுது. சோ அந்த மியூல் பையன் அடுத்து டிரான்டருக்கு தான் வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமர்சல் ரோபோட் அங்கிருந்து போயிடுது. கேலுக்கு சம பயம். ஹானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு
மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த பக்கம் நியூ டெர்மினஸ்ல பார்த்தா வால்ட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியே ஓடி வந்துட்டாங்க. இந்த மேயர் பையன் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஆளுக்கு முன்னாடி வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். வண்டியில இடம் இல்ல, அவ்வளவுதான் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறான். டோரன் எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே ஓடி வந்துடுறாரு. ஆனா பெய்டா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டோரன் தான் பெய்டாவை தூக்கிட்டு ஓடுறாரு. சுத்தி பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா வால்ட் மட்டும் அப்படியே ஸ்டெடியா நிக்குது. அங்க இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல. ஏன்னா அவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, இந்த மாதிரி பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல டோரன் பெய்டாவை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரால் சுத்தமா முடியல. இருந்தாலுமே பெய்டாவை விட்டு போல தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இந்த மியூல் பையன் அந்த பிளானட்ல வந்து லேண்ட் ஆகுறான். அப்போ இந்த மேயர் மியூலுக்கு முன்னாடி மண்டிடுறான். உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆக்சுவலா இந்த மியூல் பையன் ஒருத்தவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவானா, நீ என்ன முழுசா லவ் பண்ணும், உனக்கு மியூல ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிதான் அவங்கள மேனிபுலேட் பண்ணுவான். அதே மாதிரிதான் இந்த மேயரும் சொல்றாரு, உங்களுடைய லவ்க்காக தான் நான் எப்பயுமே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே, நீ எனக்காக வேற ஏதாச்சும் கிஃப்ட் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த மியூல் பையன் கேக்குறான். எஸ் வச்சிருக்கிறேன், ஹேனன் ஒருத்தவன் இருக்கான், அவனுக்கு உங்களை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, சோ அவன் வேற யாருக்கோ வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த மியூல் பையன் நம்மளே போய் அந்த ஹேனை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போறான். ஹேன் என்ன பண்றாரு, இன்னுமே அந்த ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்குறாரு. எப்படியாச்சும் இந்த ரூமை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவரே அவரோட கையை கடிச்சுக்கிறாரு. பயங்கரமா ரத்தம் வருது. அப்போ வெளியே இருக்க கார்டு என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து உள்ள பாக்குறானா, அந்த காவலாளியை அடிச்சு போட்டு இவர் வெளியே ஓடி போயிடுறாரு. கரெக்டா அந்த மியூல் பையன் உள்ள வந்ததும் ஹேண்ட் ஷூட் பண்ணலான்னு வராரு. ஆனா கன்னு வேலை செய்யல. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ யாருக்கும் தெரியாம அவருடைய ஷிப் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. உடனே இந்த மியூல் பையன் ஹேன் எங்க ஜம்ப் பண்ணி போயிருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மியூலோட ஆளுங்களும் செக் பண்ணி பார்த்தா ஹேன் எங்கேயுமே ஜம்ப் பண்ணி போல, இந்த பிளானட்டோடைய இன்னொரு பக்கத்துல தான் இருக்காரு. சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு மியூல் சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் டோரனை காமிக்கிறாங்க. பெய்டாவை தூக்கிட்டு எப்படியோ அவருடைய ஷிப்புக்கு வந்துடுறாரு. அப்போ ஷிப்புக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. மியூலோட ஆளுங்க தான் வந்துட்டாங்களோன்னு பார்த்தா வந்திருக்கிறது டோரனுடைய அங்கிள் ராண்டு. நீங்க தானா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே இறக்குறாரா. இந்த ராண்டுவும் மியூலோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு போல இருக்கு. நீ ஏன் இங்க இருந்து ஓட பாக்குற, எப்படியும் நம்ம ஃபவுண்டேஷனை தானே அழிக்கணும்னு நினைச்சோம், அதே தான் மியூலும் பண்றான், பேசாம நம்ம மியூல் கூட சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. டோரனுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ராண்டு மியூலோட கண்ட்ரோல்ல பேசுறாரா இல்லனா உண்மையிலே பேசுறாரா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த இடத்துக்கு மியூலோட ஆட்கள் வராங்க. இல்ல வேண்டாம், நானும் மியூலோட ஆள் தான், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டு டோரனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மியூலோட கட்டுப்பாட்டுல இருக்க ஆட்கள் பெய்டாவை தூக்கிட்டு போறாங்க. அப்ப டோரன் என்ன பண்றாரு, ராண்டுவை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் பாட்ல போய் லாக் பண்ணிக்கிறாரு. இன்னும் இவர் மியூலோட கண்ட்ரோல்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூல் கண்ட்ரோல்ல இருக்க ஆட்கள் எல்லாருமே ராண்டுவை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. டோரன் அந்த எஸ்கேப் பாட்ல அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. பயங்கரமா கத்துறாரு, தன்னோட பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு போறோமேன்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாரு. இன்னொரு பக்கம் மியூல காமிக்கிறாங்க. அவன் மேயரை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரே அவரோட மூஞ்ச தண்ணிக்குள்ள முக்கி சாவற மாதிரி பண்றான். தண்ணிக்குள்ள மூழ்கி சாவறது ரொம்ப மோசமான சாவல இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். சில வருஷங்களுக்கு முன்னாடி ரோசன் அப்படின்ற ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்தை காமிக்கிறாங்க. ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சு நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு சின்ன பையன் இருக்கான். அப்படி அவங்க நின்னுகிட்டு இருக்கும் போது பெரிய பெரிய வீல்ஸ் மாதிரி நிறைய வருது. அதை பார்த்ததும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கையில இருக்க கை குழந்தைய ஒரு செவுத்துக்குள்ள ஒளிய வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சில பேர் வராங்க. வேற யாரும் இல்ல, ஃபவுண்டேஷன் ஆளுங்க தான். எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஓகே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு போற சமயத்துல ஒளிச்சு வச்சிருந்த குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தை தான், நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஃபவுண்டேஷன் ஆளுங்க கேட்கல. வீட்டுக்குள்ள வந்து அங்க ஒளிய வச்சிருந்த குழந்தைய கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அதையுமே மீறி இவங்க ரெண்டாவது குழந்தைய பெற்றிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த மாசம் நாங்க வருவோம், அப்பயும் இங்க ஒரே ஒரு குழந்தை தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னன்னா அடுத்த வாட்டி வரும்போது இந்த கை குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அதை நினைச்சு அம்மா ரொம்பவே அழுகுறாங்க. அப்படியே ஒரு மாசம் கடந்து போகுது. அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமே அப்படின்னு சொன்னா, எங்க போவ, எங்க போனாலுமே நம்ம மாட்டிப்போம், நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சும்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கையில அந்த குழந்தைய தூக்கிட்டு குட்டி பையனையும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க யூஸ்வலா வரக்கூடிய இடம் போல இருக்கு. அந்த தண்ணியை பார்த்ததுமே குட்டி பையன் விளையாட ஆரம்பிச்சிடறான். ஆனா ஆக்சுவலா இங்க எதுக்காக அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா அந்த பையனை தண்ணிக்குள்ள முக்கி கொல்றதுக்காக தான். எஸ், அவங்க கையில இருக்க கை குழந்தை போதும், இந்த குட்டி பையன் வேணான்னு முடிவெடுத்திருக்காங்க. சோ அந்த பையனை போட்டு தண்ணியில முக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனும் சொல்றான், ஏமா உங்களுக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும், பேசாம நம்ம அந்த குழந்தைய சாவடிச்சிடலாமே, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். பட் அவங்க அப்பா கேட்கவே இல்லை. எனக்கு நீ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முக்குறாரு. இந்த பையனும் பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கான். அப்படி போராடும் போதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய சைக்கிக் பவர் வெளியே
வருது. சோ அவனோட மென்டாலிக் பவரை யூஸ் பண்ணி அம்மா அப்பா 2 பேரையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்களே தண்ணிக்குள்ள வாலண்டரியா விழுந்து சாவற மாதிரி பண்ணிடுறான். அடுத்து அந்த கை குழந்தையை தூக்கிட்டு போய் இன்னொருத்தவங்களோட வீட்டுல வச்சுட்டு கதவை தட்டிட்டு ஓடிடுறான். சோ இதுதான் அந்த பிளாஷ்பேக். இந்நேரம் இந்த குட்டி பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நம்ம சீரிஸோடைய வில்லன் இந்த மியூல் பையன் தான். அந்த குட்டி பையன் இப்படிதான் அவனுடைய பாஸ்ட் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. அதனாலதான் இவன் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன நீங்க லவ் பண்ணணும், நான் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கண்ட்ரோல் பண்ணுவான். அவனுக்கு கண்ட்ரோல் ஆகி இருக்கிற எல்லாருமே இதே தான் சொல்லுவாங்க, மியூல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நாங்க ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட காமிக்கிறாங்க. மியூல் வால்ட்டுக்கு முன்னாடி நின்னு ஹாரிய கூப்பிடுறான். கோழை மாதிரி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறானா. இதை கேட்ட ஹாரி வெளியே வந்துடுறாரு. நல் ஃபீல்டையுமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு புள்ள. இந்த மியூல்னால வால்ட் கிட்ட போக முடியுது. மியூல் கேல பத்தி ஹாரி கிட்ட கேக்குறான். ஆனா இக்னிஸ் பிளானட்ல இருந்த ஹாரிக்கு தான் கேல பத்தி தெரியும், இந்த ஹாரிக்கு தெரியாதுல. சோ அவர் என்ன சொல்றாரு, ஆமா கேல் எனக்கு தெரியும், ஆனா அவ 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப அவ உயிரோட இருக்காளே, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளான் போடுறீங்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஏதாச்சும் தெரிஞ்சுக்க நினைக்கிறான். ஆனா இந்த ஹாரி தான் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிறார்ல. சோ அந்த மியூல் பயலால இந்த ஹாரிய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ற புள்ள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல் ஃபீல்ட் ஆன் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான், இந்த மியூல் பயலுக்கு செம்மையா தலைவலிக்க ஆரம்பிக்குது. மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது. இவன் எத்தனை பேரை கதற விட்டுருப்பான், ஆனா இப்போ இவன் வழியில துடிக்கிறான். அப்படியே விட்டா அவன் செத்தே போயிடுவான் போல இருக்கு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, ஹாரி அந்த பையலை வெளியே தூக்கி போட்டுறாரு. ஏன் என்ன கொல்லாம உயிரோட விடுறீங்க அப்படின்னு கேட்டா, உனக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த மியூலுக்கு செம்ம காண்டு. அப்படியே கொலை வெறியில ஹாரிய பாக்குறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பிரதர் டேவை காமிக்கிறாங்க. இவர் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவங்க 2 பேருமே கேட்கலையா. சோ இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சன் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவரை கூப்பிடுறாங்க. அவரு தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் குரூப்புக்கு லீடர் மாதிரி போல இருக்கு. அவரு பிரதர் டேவை ஒரு கோயிலுக்கு கூட்டு போறாரு. அங்க ரோபோட்டை வழிபடக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆக்சுவலா நீ எங்க கூட்டத்தை கொல்லல, கிளியோன் 1 தான் கொன்னாரு. பட் இருந்தாலும் அவரு உருவத்துல இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு ஒண்ணுதான். சோ எங்க கடவுளுக்காக உன்னை கொல்லதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டை ஓட்டை காமிக்கிறாரு. இவங்க கடவுளா நினைக்கிற ரோபோட்டோடைய மண்டை ஓடு போல இருக்கு. அதை பார்த்ததும் பிரதர் டே சிரிக்கிறாரு. அது வெறும் செத்து போன மெட்டல் மண்டை ஓடு தான், இதுவா உங்க கடவுள் அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கோரஸா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சவுண்ட கேட்டு இந்த மண்டை ஓடு ஆக்டிவேட் ஆயிட்டு லைட் எரியுது. பிரதர் டே அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அடுத்து அந்த ரோபோட்ஸ் எல்லாம் எப்படி செத்துச்சு, அதுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு டிராமா மாதிரி டேக்கு முன்னாடி பண்ணி காமிக்கிறாங்க. எல்லா ரோபோட்ஸும் இறந்து போனக்கு அப்புறம் கடைசியா ஒரே ஒரு ரோபோட், அதோட பேரு டேனியல், அது மட்டும் கடைசியா உயிர் தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ரோபோட் என்னைக்காச்சும் வந்து எங்களை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி அந்த டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததும் அந்த பிரதர் டே கேர்ள் ஃபிரெண்ட் சாங்கு கிட்ட சொல்றாரு, இந்த டேனியல்ன்ற பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாரையாச்சும் வேவ் பார்க்க போகணும்னா எங்க கிட்ட இருக்க டெமர்செல் இந்த டேனியல் அப்படின்ற பேரை தான் யூஸ் பண்ணும், உங்களுடைய கடைசி கடவுள் டேனியல் தான் எங்க கிட்ட இருக்கிற டெமர்செல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அந்த பொண்ணு நம்புற மாதிரி இருக்கு. ஆனா இந்த விஷயத்த மத்தவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த சன் மாஸ்டர் பையன் சொன்னாதான் மத்த எல்லாருமே நம்புவாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க உடனே பிரதர் டே எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எங்க கிட்ட இருக்க டெமர்செல் தான் உங்களோட டேனியல், அது எங்களுக்கு மட்டும் லாயலா இருக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். ஒருவேளை நீங்க டெமர்செலை மாத்தணும்னு நினைச்சாலுமே அது உங்களை கொன்றும். நாங்க எப்படியோ அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஒரு அம்மாவா ஒரு அக்காவா வழிகாட்டியா எல்லாமுமாவே அந்த டெமர்செல் இருந்திருக்கு. எங்களுக்காக நிறைய கொலைகள் பண்றது. இப்ப மட்டும் அந்த ரோபோட்டை நம்ம ஃப்ரீ பண்ணலனா இனிமேலுமே எம்பையர்ஸுக்கு ஒரு ஆயாமா வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றாரு. ஆனா இந்த சன் மாஸ்டர் என்ன சொல்றான், இந்த பையன் சொல்றத நம்பாதீங்க, இவன் சொல்றது எல்லாமே பொய் தான், இவன் உசுரை காப்பாத்துறதுக்காக உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்கறாரு. பிரதர் டேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இவர் குழந்தையா இருக்கும் போது டெமர்செல் இந்த பாட்டை தான் பாடி இருக்கும் போல இருக்கு. சோ அந்த பாட்டை அப்படியே விசில் பண்றாரு. அந்த விசில் சவுண்ட கேட்டதுமே இந்த சன் மாஸ்டர் கையில இருக்கிற மண்டவோட ஆக்டிவேட் ஆயிட்டு பேச ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அது ஒரு சிக்னல். அந்த சிக்னலோட பேரு கிளாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு தேவையான சுச்சுவேஷன்ல ஒரு ரோபோட்ஸ் இருக்கும்ல, அதுங்களோட எல்லா மைண்டுமே ஒன்னா கனெக்ட் ஆகும். அததான் கிளாஸ்ப்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்ப் சிக்னலை தான் இந்த மண்டவோடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இது டெமர்செல் ரோபோட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கு, அதுக்கான சிக்னலை தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி பிரதர் டே சொல்றாரு. ஆனா அந்த சன் மாஸ்டர் இப்ப கூட அதை நம்பல. இல்ல நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்றதுனாலதான் எங்க கடவுளே வந்து நீ பொய் சொல்றத காட்டி கொடுக்கறாரு, சோ உன்னை கண்டிப்பா கொன்னுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே எல்லாருமே பிரதர் டேவை சூழ்ந்து வந்துடுறாங்க. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா என்ன
என்னன்னா பிரதர் டே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும்னு ஒரு டிவைஸை கொண்டு வந்திருப்பாருல, அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இந்த சன் மாஸ்டர் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டான். சோ அவனுக்கு கடைசி ரோபோட் உயிரோட இருக்குன்னு தெரியுது. அந்த விஷயத்த சொன்னா இவன் லீடரா இருக்க முடியாதுல்ல. சோ அதுக்காக தான் பிரதர் டேவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கான். அவன் நினைச்சதையும் சக்சஸ் பண்ணிட்டான். பிரதர் டேவை அப்படியே மேல இருந்து கீழே புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பிரதர் டே விழுந்துடுறாரு. அங்க ஏகப்பட்ட பூச்சிகளா இருக்கு. அந்த பூச்சிகள் பிரதர் டேவை சாப்பிட்டு இவங்க வளர்க்குற பயிர்களுக்கு உரமா மாத்தி கொடுக்கும் போல இருக்கு. அதுக்காக தான் இங்க போட்டிருக்காங்க. பிரதர் டே அங்கிருந்து தப்பிக்க எவ்வளவோ போராடி பாக்குறாரு. பட் அவரால் மேல ஏறவே முடியல. அந்த சமயம் நடுவுல ஒரு சுழல் மாதிரி வருது. அதுலயும் மாட்டிக்காம தப்பிக்கணும்னு பாக்குறாரு. பட் முடியல. அந்த சுழல்ல மாட்டி கீழே போயிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அவரை காப்பாத்திருக்காங்க யாரு, பிரதர் டே உடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் தான். அவங்க பிரதர் டே சொல்ற எல்லாத்தையுமே நம்புறாங்க. நீ எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பொண்ணு சொல்றா. ஆனா பிரதர் டே என்ன சொல்றாரு, இல்ல டெமர்சலுக்கு தேவையான ஒண்ணு மேல இருக்கு, அதை எடுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் மாஸ்டர் கிட்ட இருக்க மண்டை ஓட்டை எடுக்கிறதுக்காக போறாரு. எல்லாரையுமே அடிச்சு தள்ளி விட்டுட்டு கடைசியா அந்த சன் மாஸ்டரையும் கொன்னுட்டு அவன் கிட்ட இருக்க அந்த மண்டை ஓட்டை எடுத்துக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டிரான்டரை காமிக்கிறாங்க. டெமர்சல் ரோபோட் கேல் கிட்ட பேசிட்டு திரும்ப டிரான்டருக்கு வருது. அங்க டஸ்க் கிட்ட டான் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. கொஞ்ச நேரத்திலேயே கவுன்சில்ல இருந்து மீட்டிங்காக வந்திருக்காங்க. எப்பயுமே எம்பையர்ஸ் தான் கவுன்சில் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. இப்ப கவுன்சில் ஆட்களே இங்க வந்திருக்காங்க. எதுக்காகனா கவுன்சில் அப்புறம் இன்னொரு 2 பிளானட், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மியூல் கிட்ட இந்த டிரான்டர் பிளானட்டை சரண்டர் பண்ண போறாங்களாம். அவனா வந்து அடிச்சு புடுங்கி ஏகப்பட்ட பேரை கொல்றதுக்கு நம்மளா டிரான்டர் கொடுத்துட்டோம்னா எல்லாருமே உயிரோட இருப்போம்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க 3 பேரும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பிரதர் டஸ்க் எப்படி ஒத்துப்பாரு, டஸ்க விடுங்க டெமர்சல் எப்படி ஒத்துக்கும், முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. வந்தவங்களும் உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்தோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், கண்டிப்பா எம்பையர் வீழ்ச்சி அடைய தான் போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இந்த டெமர்சல் ரோபோட் என்ன பண்ணுது, பிரதர் டான் செத்து போயிட்டாருல, சோ இன்னொரு பிரதர் டானை கொண்டு வரதுக்காக குளோன் டேங்க் இருக்கிற ஏரியால போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க டஸ்க் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப புது பிரதர் டானை கொண்டு வர ஐடியா நல்ல ஐடியாவா படல. அண்ட் இந்த ப்ராசஸ்லாம் முடிய ரொம்ப டைம் ஆகும்ல, ஆனா நான் ஒண்ணு வச்சிருக்கேன் வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உருவாக்குன அந்த நோவாக்குலா வெப்பனை காமிக்கிறாரு. பிரதர் டான்காக தான் அதை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வெப்பனை காமிக்கிறாரா. அதே மாதிரி டெமர்சல் என்ன பண்ணுது, கேல் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அந்த செகண்ட் ஃபவுண்டேஷனை பத்தியும் சொல்லிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு கண் அப்படியே பொறுமையா திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரதர் டான் இன்னும் ஒரு உயிரோட இருக்காரு போல இருக்கு. எந்திரிக்க ட்ரை பண்றாரு. கால் செம்மையா வலிக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவரோட கால் பயங்கரமா செதஞ்சு போயிருக்கு. பக்கத்திலேயே பெய்டா இருக்காங்க. எம்பையர் நவுறாதீங்க நவுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மியூலோட ஆட்கள் பெய்டாவை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இங்கதான் வச்சிருக்காங்க போல இருக்கு. பிரதர் டான் எப்படி இங்க வந்திருப்பாருன்னா ஸ்பேஸ்ல வெளியே வந்து விழுந்திருப்பார்ல, அப்படியே தன்னந்தனியா ஸ்பேஸ்லயே மிதந்துட்டு இருந்திருப்பாரு. ஸ்பேஸ் சூட் இருந்ததுனால அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. ஆனா என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அந்த ஸ்பேஸ் சூட் பிரதர் டானை உயிரோட வச்சுக்கிறதுக்கு ஹீட் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஹீட்டை பிரதர் டானோட கால்ல இருந்து எடுத்திருக்கு. அதனாலதான் கால் செதஞ்சு போயிருக்கு. இதே மாதிரியே அவர் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாரு, பயங்கரமா வலிக்கும், திரும்ப மயக்கம் ஆயிடுவாரு. இதே மாதிரியே ரொட்டீனா இருந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்துலதான் இந்த மியூலுடைய ஷிப் அந்த பக்கம் வந்திருக்கும். அவங்க பிரதர் டானை உள்ள கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்படிதான் பிரதர் டான் மியூலுடைய ஷிப்புக்குள்ள வந்திருப்பாரு. அந்த பக்கம் டெமர்சல் ரோபோட்டை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டெமர்சல் ரோபோட் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை அழிச்சது. டெமர்சல் ரோபோட் நினைச்சாலும் அதால எம்பையரை விட்டு போக முடியாது. இந்த மாதிரி அதுக்குன்னு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா மெய்டன் அப்படின்னு ஒரு பிளானட்டை பார்த்திருப்போம். போன சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவகிட்ட தான் புலம்புவாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா, நீ வேணா மெய்டனுக்கு வரியா, எங்க கிட்ட சில பவர்ஸ் இருக்கு, அதை வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு டெமர்சல் ரோபோட் வரேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாலுமே அதால சொல்ல முடியாது. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுக்குது. அந்த மெய்டன் பிளானட்ல ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில யாருனாலுமே ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த ரோபோட் கலந்துகிட்டு அதுல ஜெயிச்சிருக்கும். அதுக்குதான் பரிசா இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வருது. நீ மெய்டனுக்கு வந்திருக்கல, அந்த போட்டியில கலந்திருக்கல, அப்ப நீயும் எங்குள்ள ஒருத்தி தான், நீ பேசாம என் கூட வா, எங்க கூட வந்துடு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. அதை கேட்கிற டெமர்சல் ரோபோட்டுக்குமே கண்ணீர் வருது. ஆனா அதால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணுது, எல்லா உண்மையுமே சொல்லி முடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கேல காமிக்கிறாங்க. அவங்க இக்னிஸ் பிளானட்டுக்கு வந்துடுறாங்க. நியூ டெர்மினஸ்ல அட்டாக் நடந்திருக்குல்ல, சோ ஒருவேளை ஹேன் மியூல் கிட்ட மாட்டி இருந்தாருன்னா அவரு மூலியமா இந்த
செகண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய லொகேஷனை அந்த மியூல் பையன் தெரிஞ்சுப்பான். சோ இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், செகண்ட் ஃபவுண்டேஷனை காலி பண்ணிட்டு வேற இடத்துல மாத்தி வச்சிருங்க, அது எந்த இடம்னு எனக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாய் பேச முடியாத ஒருத்தவர் இருந்திருப்பார்ல, அவருடைய பேரு பால்வர். அவர்கிட்டதான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போய் அந்த மியூலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்படி கிளம்புறவங்கள இந்த பால்வர் தனியா விடல, கூட 3 ஆட்கள் அனுப்பிச்சு விடுறாங்க. கேலும் பால்வர் கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் மியூல் என்ன பண்றான், பிரதர் டானோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி கேல் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுதான் ட்ரை பண்றான். ஆனா கேல் தான் உஷாரா அவங்க இருக்கிற லொகேஷனை சொல்லவே இல்லைல்ல. சோ பிரதர் டான் மூலியமாவும் கேல் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சமயம் தான் கரெக்டா கேல் இக்னிஸ் பிளானட்ல இருந்து கிளம்புறாங்க. அந்த விஷயம் மியூலுக்கு தெரிய வருது. நான் கேலை தேடி போக வேண்டாம், கேலே என்ன தேடி வரான்னு சொல்லிட்டு இவரு ரெடி ஆகுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கேல் வந்து நியூ டெர்மினஸ்ல லேண்ட் ஆகுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக வார்டன் வரா. வார்டன் அப்படின்னா யாருன்னு தெரியுதா, இந்த வால்ட்டுடைய பாதுகாவலன். போன சீசன்ல கேலுடைய பொண்ணு சால்வார் தான் வார்டனா இருந்திருப்பா. இப்போ இந்த சீசன்ல இந்த பொண்ணு தான் வார்டன். அந்த வார்டன் கேலை துரத்தி போய் ஷூட் பண்ணிடுறா. பட் அது கேலே கிடையாது, கேலால உருவாக்கப்பட்ட இல்யூஷன் தான். என்ன நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேல் பின்னாடி வந்து அந்த வார்டனை தூங்க வச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த வார்டனோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி மியூலை பத்தி தெரிஞ்சுக்க பாக்குறா. மியூலோட அடுத்த மூவ் என்னது அப்படின்னு கேட்டா இந்த வார்டன் அதுக்கு பதில் சொல்லாம எனக்கு மியூலை ரொம்ப பிடிக்கும், நான் மியூலை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. சோ கேல் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மைண்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க புள்ள. அந்த உலகத்துக்கு இந்த வார்டனோட மைண்ட கூட்டு போயிட்டு அங்க கேள்வி கேக்குறாங்க. அப்போ இந்த வார்டன் பதில் சொல்லலான்னு வாயை திறந்தாலுமே அவங்களால சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல வாய் வழியா ரத்தம் வந்து அந்த இடத்துல துடிச்சு இறந்துடுறாங்க. அதுக்கு காரணம் மியூல் தான். ஏன்னா அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அடுத்து அந்த இடத்துக்கு ஹேன் வராரு. வந்ததுமே இவங்க ஓடி போய் கட்டி பிடிக்கல, இவன் மியூலோட கண்ட்ரோல்ல இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த பையன் இவங்க எல்லாரையுமே உள்ள சேஃபா கூட்டு போறான். இன்னொரு பக்கம் பிரதர் டஸ்க காமிக்கிறாங்க. அவரு டிரான்டரை ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்ல. பட் இருந்தாலுமே கவுன்சில் அப்புறம் அந்த 2 பிளானட் காரங்களும் சேர்ந்து மியூல் கிட்ட பேசிட்டாங்க புள்ள இருக்கு. இந்த மாதிரி டிரான்டரை நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க புள்ள இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக இந்த மியூல் பையன் ஹாலோகிராம்ல வரான். அதே மாதிரி பிரதர் டஸ்குமே ஹாலோகிராம்ல வராரு. அவர் இந்த பேலஸ்ல இல்ல, வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. என்னப்பா டிரான்டரை உனக்கு கொடுத்துட்டாங்க புள்ள இருக்கே, வயலன்ஸே இல்லாம டிரான்டரை கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆனா அந்த ஆஃபர் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. என்கிட்ட நோவாகுலா அப்படின்னு ஒரு வெப்பன் இருக்கு, இதை டான்காக தான் ஒரு கிஃப்டா உருவாக்குனேன். ஆனா இப்போ உங்க எல்லாருக்குமே இது ஒரு கிஃப்டா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எந்த பிளானட்டை போட்டு தரலாம், சரி கவுன்சில்ல இருந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலுடைய ஸ்டேஷன் இருக்குல்ல அதை அட்டாக் பண்றான். அவ்வளவுதான், அது ஃபுல்லாவே காலி, பிளாக் ஹோலா மாறிடுச்சு. இன்னொரு பிளானட் அதே மாதிரியே காலி பண்றான். கடைசியா மெய்டன் பிளானட் இருக்குல்ல அந்த பிளானட்டையுமே அட்டாக் பண்ணி ஃபுல்லா அழிச்சிடுறான். அவ்வளவுதான், அந்த பிளானட்டை சேர்ந்த ஒரு ஆட்கள் மட்டும்தான் இந்த டிரான்டர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய ரிலேஷனை தாண்டி அவங்களோட பிளானட்டே காலி ஆயிடுச்சு. அதை நினைச்சு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. மியூல், இது உனக்கு ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோ, எம்பையர்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன்னா இதுதான் ஆகும், எங்க கிட்ட பகச்சுக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஒரு நிமிஷம் மியூலையும் ஆடி போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹேன் எல்லாரையுமே சேஃபா அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போறாரு. அங்க கொஞ்சம் மக்கள் மியூல் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க எல்லாம் சேஃபா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த டோரன், எப்லிங், மேகி இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே மியூலோட கண்ட்ரோல்ல இருக்காங்களா இல்லையான்னு கேல் செக் பண்ணிட்டு தான் டீம்ல சேர்த்துக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத ஹாரி சொன்னாதான் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வால்ட் கிட்ட போறாங்க. இன்னுமே நல் ஃபீல்ட் ஆக்டிவா தான் இருக்கு. சோ மத்தவங்களால வர முடியாது. ஆனா கேல் மட்டும் நடந்து போறாங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேலுடைய பொண்ணு சால்வாரையும் இந்த நல் ஃபீல்டு ஒண்ணுமே பண்ணிருக்காது. அது எதனாலனா கேலுடைய ஜீன் சால்வார்க்குள்ள இருந்ததுனாலதான் அவங்களால நல் ஃபீல்ட தாண்டி போயிருக்க முடியும். அதனாலதான் இப்பயும் கேலால நல் ஃபீல்ட தாண்டி போக முடியுது. ஏன்னா ஹாரியோட பிளான்ல கேல் இருந்திருக்காங்கல்ல. சோ அதனாலதான் இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காரு புள்ள. கேல் மட்டும் உள்ள போயிட்டு ஹாரி கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. என்ன ஹெல்ப்னா, அப்படியே இந்த நியூ டெர்மினஸுக்கு மேல இருக்க ஒரு ஷிப்ல தான் அந்த மியூல் பையன் இருக்கான். ஆனா அங்க நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி நான் அந்த மியூல போய் சாவடிக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஹாரியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்னன்னா, செகண்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்தாருல ஹாரி, அவருமே டிஜிட்டல் ஃபார்ம்ல தான் இருந்திருப்பாரு. ஆனா எப்படியோ அவருக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு. அப்படி உடம்பு கிடைச்சதுனாலதான் அவரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. இப்ப கடைசியா மியூல் இருக்கிறான்ற வரைக்கும் அப்டேட் ஆகி இருந்திருப்பாரு. ஆனா நான் மட்டும் இந்த வால்ட்டுக்குள்ள ஒரு கைதி மாதிரி அடைஞ்சு கிடந்தேன். சோ எனக்கு அந்த ஹாரி மாதிரியே ஒரு உடம்பு வேணும். அந்த மாதிரி ஒரு உடம்பு கிடைக்க நீ ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கேலும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த 2வது ஹாரி தான் இறந்து போயிட்டாருல, அது இந்த ஹாரிக்கு தெரியாது. ஒருவேளை அந்த
விஷயத்த சொன்னா இந்த ஹாரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுவாருன்னு சொல்லிட்டு சும்மா ஓகே நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. வெளியே வந்ததும் வாயவே திறக்காம மைண்ட் மூலியமாவே ஹேன் கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஹாரி செத்து போன விஷயம் இன்னும் இந்த ஹாரிக்கு தெரியல, அதை அப்படியே சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நம்பிக்கிட்டு இந்த ஹாரியும் எல்லாரையும் உள்ள கூட்டு போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டெமர்செலை காமிக்கிறாங்க. டெமர்செல் லைப்ரரிக்கு போயிட்டு கேலியோடைய அந்த ட்ரையாங்கிள் புக்கை கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பிரதர் டான் கேட்டார்ல, அதே புக்கை தான் இவங்களும் கேக்குறாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு இந்த டெமர்செல் கிட்ட பிரைம் ரேடியன்ட் இருக்குல்ல, அதை கையில எடுக்குது. இப்ப அந்த பிரைம் ரேடியன்ட் குள்ளேயே போயிடுது. எதுக்காகனா கேலி கிட்ட பேசுறதுக்காக. ஆக்சுவலா இந்த பிரைம் ரேடியன்ட் உருவாக்குனதுக்கு ஹாரி மட்டுமே காரணம் கிடையாது, அதுக்கு 3 பேர் காரணம். ஒன்னு ஹாரி, இன்னொன்னு டெமர்செல் ரோபோட்டோடைய மெமரிஸ், மூணாவது கேலியோடைய மேக்ஸ். இது 3மே சேர்ந்துதான் பிரைம் ரேடியன்ட்டை உருவாக்கி இருப்பாரு. அதனாலதான் இந்த டெமர்செல் ரோபோட்டால கேலி கிட்ட பேச முடியுது. அந்த டெமர்செல் ரோபோட் கேலி கிட்ட பேசுது, என்னோட கேள்விகளுக்கு உங்களால மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். நான் கேலோடைய விஷனை பார்த்தேன், அந்த விஷன்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், பட் அது பொய் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியா, விஷன்ல என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேலி கேக்குறாங்க. இந்த லைப்ரரியை தான் பார்த்தேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் ரோபோட்ஸுக்கும் நடுவுல சண்டை வரும்போது கடைசியா உயிர் பொழைக்கணும்னு ஓடி வந்த ரோபோட்ஸ் எல்லாருமே இந்த லைப்ரரியில தான் ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ஸ், பொட்டி, இது எல்லாத்துக்குள்ளயும் எங்க உடம்ப மடக்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களை எப்படியோ கண்டுபிடிச்சு எல்லாரையுமே சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் உருண்டோடினதுனால இந்த லைப்ரரி ஒரு சேஃபான ஏரியான்றதே மறந்து போயிட்டாங்க. என்னோட மோட்டிவ் என்னன்னே எனக்கு தெரியல. செகண்ட் ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனா அவங்க எல்லாருமே எம்பையர்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய எனிமீஸ். அவங்களுக்கு எப்படி என்னால ஹெல்ப் பண்ண முடியும்? சரி, அதையுமே மீறி சப்போஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா என் மூலியமாவே இவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த மியூல் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையுமே கேக்குது. அதுக்கு அந்த கேலி என்ன சொல்றாங்க, உன்னால தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியல, சோ நீ என்ன வேணா பண்ணலாம். அந்த டைம் வரும்போது அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது டெமர்செல் ரோபோட்டுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இந்த டெமர்செல் ரோபோட்டுக்கு சுதந்திரமா முடிவெடுத்து அது இஷ்டத்துக்கு இருக்கணும்னு தோணுது, பட் அதை பண்ண விடாம அதோடைய ப்ரோக்ராம் தடுக்குது. அதுதான் பிரச்சனை. சோ அதுக்காக தான் ஒரு ஆள் கிட்டயா ஆறுதல் தேடி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரதர் டஸ்க காமிக்கிறாங்க. அவரு பிரதர் டார்க்னஸா மாறக்கூடிய டைம் வந்துருச்சு. அவரை சாவடிக்க போறாங்க போல இருக்கு. அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவரை ரெடி பண்றாங்க. இன்னைக்கு நான் சாக போறேன்ல, சோ இன்னைக்காச்சும் கார்ட்ஸ் இல்லாம நான் கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கூட வரவிடாம இவர் மட்டும் தனியா போறாரு. என்ன பிளான் பண்றாருன்னு தெரியல. அதே சமயம் பிரதர் டே அந்த மண்டவோட எடுத்துட்டு உள்ள வந்துடுறாரு. டெமர்செலை தேடிட்டு இருக்காரு. அந்த டெமர்செல் அதோடைய ரூம்ல இருக்கு. அது பிரதர் டேவை பார்த்ததும் ஒரு அம்மா மாதிரி அப்படியே பாசமா கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு தலைய கோதி விடுது. நான் உனக்காக மைக்ரோஜன்ல இருந்து உன்னை கொண்டு வந்திருக்கேன், உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டவோட எடுத்து கொடுக்கறாரா. அவ்வளவுதான், எல்லாரையுமே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டதா நான் நினைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல கண்ணீரோட அந்த மண்டவோட வாங்குது. இது ஒரு யூஸ்லெஸ்ஸான வெறும் மண்டவோடு அப்படின்ற மாதிரி சொல்லுதா. இல்ல, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இந்த மண்டவோட்ல இருந்து வாய்ஸ் வந்துச்சு. நீ சொல்லிருக்கல எல்லா ரோபோட்ஸோட மைண்டும் ஒன்னா கனெக்ட் ஆகும்னு, அந்த மாதிரி நீ பண்ணனா மேபி இந்த ரோபோட் உனக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டெமர்செல் ரோபோட்டால அதை கேட்க முடியல. ஒருவேளை நான் அப்படி பண்ணனா அது கிளியோனோட ப்ரோக்ராம ஓவர் ரைட் பண்ணிடும், சோ என்னால இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டெமர்செல் ரோபோட் சொல்லுதா. சரி ஓகே, அப்ப நீ பண்ணாத, நானே பண்றேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டெமர்செலுக்கு சொல்றதுக்கு வாய் வரல, அப்படியே கண்ணால சைகை காமிக்குது. எது இங்க வைக்கணுமா, இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட்ல அந்த மண்டை ஓட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு டெக்னாலஜி ஆட்டை போட்டு போயிருப்பார்ல, அதை வச்சு அப்படியே சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பிரதர் டஸ்க் என்ன பண்றாரு, அந்த குளோன் டேங்க் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் டெமர்செலுக்கு வருது. சோ நாங்க இப்போ உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமர்செல் கிளம்புது. பிரதர் டே சொல்றாரு, இல்ல போகாத, இங்கே இரு, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த டெமர்செல் ரோபோட்டால நிக்க முடியல. அதோட ப்ரோக்ராம் கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுது. சோ என்னால இங்க இருக்க முடியாது, போய் தான் ஆகணும் பிரதர் டே அப்படின்னு சொல்லிட்டு டெமர்செல் அங்கிருந்து போயிடுது. அதுக்குள்ள அந்த பக்கம் பிரதர் டஸ்க் என்ன பண்றாரு, ஒரு குளோன் டேங்க்லயும் ஸ்பேருக்காக எக்ஸ்ட்ரா குளோன் வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, ஸ்பேருக்காக ஒரு 2-3 குளோன் தான் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஏகப்பட்ட குளோன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. அப்படியே அவர் மேல ரத்தம் சொட்ட சைக்கோ மாதிரி சிரிக்கிறாரு. கடைசியா ஒரே ஒரு கை குழந்தை தான் இருக்கு. இதுதான் இந்த எம்பையருடைய கடைசி குளோன். அதை மட்டும் கொல்லாம தூக்கிட்டு ஓடுறாரு. அப்படி போனக்கு அப்புறமேட்டு பின்னாடி பார்த்தா மேல அவர் அழிச்ச குளோன்ஸ் எல்லாமே பாட்டா செதஞ்சு போய் கீழே விழுது. டெமர்செல் இன்னுமே இந்த இடத்துக்கு வரல, வந்துகிட்டு இருக்கு. அப்படி வர வழியில ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷனோட அம்பாசிடர் வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும், ட்ரையாங்குலர் புக் எடுத்துட்டு போய் கேல் கிட்ட கொடுங்க, ஹாரி இருந்தாலுமே இததான் உங்களை பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்க் ஏரியாவுக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல எல்லா குளோன்ஸோடைய பார்ட்ஸும் பிஞ்சு போய் கிடக்கு. அப்போதான் அந்த டேங்க்ல குழந்தை இல்லன்றத நோட்டீஸ் பண்றாங்க. பக்கத்துலதான் எங்கேயோ குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. உடனே அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஓடுது. ஆக்சுவலா இந்த பிரதர் டஸ்கோடைய பிளான் என்னன்னா, டெமர்செல்ல கொல்றதுதான் அவருடைய பிளானே. பிரதர் டார்க்னஸா மாறினக்கு அப்புறமேட்டு இவரை லேசர்ல நிக்க வச்சு சாம்பலாக்கிடுவாங்க. அந்த இடத்துல குழந்தைய படுக்க போட்டு இதுதான் கடைசி எம்பையர், வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாரு. டெமர்செலுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல போய் நின்னா இந்த பையன் கண்டிப்பா அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடுவான். பட் இருந்தாலுமே எம்பையரை காப்பாத்தணும் அப்படின்றதுதான் அதோடைய ப்ரோக்ராம். சோ அதால போகாம இருக்க முடியல. பிரதர் டே கூட வந்து எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. ஆனா அந்த டெமர்செல் ரோபோட் கேட்கவே மாட்டேங்குது. உடனே அந்த பிரதர் டஸ்க், ஆக்சுவலா இதுக்கப்புறமேட்டு இவரு பிரதர் டஸ்க்னு கூப்பிடக்கூடாது, இவர் வந்து பிரதர் டார்க்னஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க சாக போற நாளை தள்ளி போட சொல்லி கேட்டீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்காக தள்ளி போடுறேன், தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, இல்லப்பா தம்பி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, உன்கிட்ட நான் எப்ப கேட்டேன், நீ எப்போ பண்ற, காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறான். டெமர்செல் பிரதர் டேவை தள்ளி விட்டுட்டு அந்த குட்டி குழந்தை பிரதர் டானுக்கு பாதுகாப்பா போய் முன்னாடி விழுந்துருது. அப்படியே அந்த லேசர் மேல படப்பட கொஞ்சம் கொஞ்சமா டெமர்செல் ரோபோட் உருக ஆரம்பிக்குது. பட் அதுதான் லேசர் ஆச்சு, எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்? அந்த ஹீட் ஃபுல்லா பரவி குழந்தையே சாம்பல் ஆயிடுது. பிரதர் டான் அப்படின்னு சொல்லிட்டு டெமர்செல் ரோபோட் அழுக கொஞ்ச நேரத்திலேயே அதுவுமே உருகி இறந்து போயிடுது. அதோடைய உடம்புக்குள்ள இருந்த பிரைம் ரேடியன்ட்டுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு. என்ன மெட்டீரியலை வச்சு இதை பண்ணிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் டார்க்னஸ் அந்த பிரைம் ரேடியன்ட் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. பிரதர் டேக்கு வருதே பாருங்க கோவம். டார்க்னஸ துரத்தி புடிச்சு செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரதர் டார்க்னஸோட உடம்புல நானோ ரோபோட்ஸ் இருக்கு, அதனால எவ்வளவு அடிபட்டாலுமே அந்த காயம் சீக்கிரமா ஆறிடுது. சோ அடிச்சும் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதர் டே அடிக்கிறத நிறுத்திடுறாரு. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த பிரதர் டே பேலஸை விட்டு வெளியே போகும்போது அவர் உடம்புக்குள்ள இருக்கிற நானோ ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டுதான் போயிருப்பாரு. அது இந்த பிரதர் டார்க்னஸுக்கும் தெரியும். நீ எவ்வளவு அடிச்சாலும் என்ன கொல்ல முடியாது, ஆனா என்னால ஒன்ன கொல்ல முடியும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் டேவோ சுட்டுறாரு. நான் சாக போறேன்னா என் கூடவே சேர்ந்து இந்த உலகமும் சாவணும். ஆல்ரெடி 3 இடத்த பிளாக் ஹோல் பாம் வச்சு காலி பண்ணிட்டேன். இன்னுமா உனக்கு தெரியல? ஹாரி சொன்ன ப்ரெடிக்ஷனே நான் தான், என்னாலதான் என் பேர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா ஹாரி என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாருன்னா, ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்து எம்பையர்ஸ் எல்லாருமே வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு டார்க்னஸ் தான் கடைசியில நிலவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே அந்த ப்ரெடிக்ஷனை இவர் கூட மேட்ச் பண்ணி பாருங்க. பிரதர் டான் பிரதர் டே ஆகும்போது பிரதர் டே பொசிஷன்ல இருக்கவரு பிரதர் டஸ்க் ஆவாரு, பிரதர் டஸ்க்ல இருந்தவரு பிரதர் டார்க்னஸ் ஆவாரு. இப்போ இந்த பிரதர் டஸ்க் ஆல்ரெடி பிரதர் டார்க்னஸ் ஆயிட்டான். அப்போ ஹாரி சொன்ன ப்ரெடிக்ஷன் படி கடைசியா டார்க்னஸ் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. சோ எல்லாமே மேட்ச் ஆகுதா? ஹாரி ப்ரெடிக்ட் பண்ண டார்க்னஸே நான் தான்டா அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே பிரதர் டே ஏகப்பட்ட ரத்தம் போய் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணி ஹாரிய காமிக்கிறாங்க. அவரோட வால்ட் மூலியமா எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு மியூலோட ஷிப்புக்குள்ள வந்துட்டாரு. அங்க டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்க ஹாரிய பார்த்து எல்லாருமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகலையா, அப்படியே சிரிச்சின்னு நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல கேல் அப்புறம் அவங்களோட டீம் எல்லாருமே நைஸா உள்ள போறாங்க. இந்த ஷிப்ல பெய்டாவும் பிரதர் டானும் இருந்திருப்பார்ல, அந்த இடத்த காமிக்கிறாங்க. பெய்டா எஞ்சி பாக்குறா. வெளியே ஒரே சத்தமா இருக்கு. என்ன ஆச்சு? ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறா. எந்த ஒரு காட்சும் இல்ல. சீக்கிரம் என் பெயர், இப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு சரியான டைம், வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அவரோட கால் அவ்வளவு செதஞ்சு இருக்குல்ல. சோ அவரால் கொஞ்சம் கூட நடக்க முடியல. நீ தப்பிச்சு போ, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி பிரதர் டான் சொல்றாரு. உடனே பேட்டா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடுறவள நம்ம ஹேன் காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அங்க இருந்து போகலாம்னு நினைக்கும் போது, ஒரு நிமிஷம் இரு, மியூல் இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவரோட தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே பவர் கட் ஆயிடுது. இந்த மியூல் பையன் ஒரு ரூம்ல இருக்கான். அந்த ரூம்குள்ள கேல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பவரை கட் பண்ணி விட்டுருக்கான் போல இருக்கு. ஆனா கேல் என்ன பண்றாங்க, மேல் ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு கீழே வந்து குதிக்கிறாங்க. உள்ள ஃபுல்லா ஸ்மோக்க போட்டு திடீர்னு அந்த மியூலுக்கு முன்னாடி வந்து சுடலான்னு வராங்க. ஆனா ஒரு புல்லட் கூட அந்த பையன் மேல படல. அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். செமையான சண்டை போகுது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அவனோட பவரை யூஸ் பண்ணி, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, நீ நினைச்சது நடக்கலன்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேலை கண்ட்ரோல் பண்றான். எத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேலோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே, செகண்ட் ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேல் எப்படி சொல்லுவாங்க? சரி ஓகே நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கேலோட மைண்ட தோண்டி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாக்குறான். ஆனா கேல் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2 பேரும் மைண்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ கேலோடைய ஆக்சுவல் பிளான் என்னன்னா, இவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை
உருவாக்கி வச்சிருக்காங்களே அந்த உலகத்துக்குள்ள இவனை கூட்டு போய் அங்க வச்சு கொல்லணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிளான். அதே அவங்க செயல்படுத்துறாங்க. இப்ப அந்த மியூல் பையன் கேலோட மைண்டுக்குள்ள இருக்கான். கழுத்தை நெரிச்சுக்கிட்டு பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு இருக்கானா. அப்போ டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு அவன் எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடி வந்து அவனோட கழுத்தை அறுத்துடுறாங்க. அவ்வளவுதான். அப்படியே ரியாலிட்டியில பார்த்தா அங்கேயுமே அவன் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். என்னடா அது இவ்வளவு ஈஸியா சாவடிச்சிட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த மியூல் பையன் கூட ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு யாருன்னா கேல்கன் பிளானட்டோட ராஜா இருந்திருப்பார்ல அவருடைய பொண்ணு. அவளையுமே கண்ட்ரோல் பண்ணி கூடவே வச்சுட்டு இருந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணை தூங்க சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது கேலுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அவங்களோட மைண்டுக்குள்ள இன்னுமே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது செத்தது உண்மையான மியூலே கிடையாது. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்போ பொறுமையா யாரோ இந்த ரூமை நோக்கி நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா பெய்டா. அப்பதான் குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா உண்மையான மியூல் யாருன்னா இந்த பெய்டா தான். அவ இன்னும் ஒருத்தவனை தான் கண்ட்ரோல் பண்ணி மியூலுன்னு ஒரு பொய்யான பேரை வச்சு இவ்வளோ வேலைய பார்த்து இருந்திருக்கா. அவ கூடவே ஹேன் இருக்காரு. கடைசியா ஹேன் பெய்டாவை காப்பாத்திருப்பாருல அப்போ அவரை கண்ட்ரோல் பண்ணது இந்த பெய்டா தான். அவருமே வந்து கேல் கிட்ட என்ன சொல்றாரு, நீ ஏன் சண்டை போடுற, எல்லாமே சரியாயிடும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேலை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கேல் எதிர்த்து சண்டை போடுறாங்களா. அப்போ அந்த ஹேண்ட் பையரே கேலை ஷூட் பண்ணிடுறான். அடுத்து இந்த பெய்டா கேலை மாத்தலான்ட்டு வராங்க. மேகியை கண்ட்ரோல் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க வச்சுட்டு கேலை மாத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காளா. அப்போ அந்த மேகி வாசிக்க ஆரம்பிச்சதுமே இந்த பெய்டாக்கு செமையா தலைவலிக்குது. கேல் அந்த டியூனை மாத்தி வச்சிட்டாங்க போல இருக்கு. சோ அதை வாசிக்க வாசிக்க இந்த பெய்டாக்கு ரொம்ப வலியா இருக்கு. அப்படியே அந்த வலியில அவளோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி மியூலோட பிளாஷ்பேக்ல ஒரு பையனை பார்த்திருப்போம்ல. ஆனா இப்ப அந்த குட்டி பையனுக்கு பதிலா ஒரிஜினலா அங்க இருந்தது இந்த பெய்டா தான். சின்ன பொண்ணா இருந்திருப்பா. அந்த பிளாஷ்பேக் எல்லாமே அவளுக்கு வர பயங்கரமா வலியில கத்துறா. அப்போ கேல் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா பொசிஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டோர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போய் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே ஸ்பேஸ்ல விழுறாங்க. அப்போ பொசிஷனுக்கு வர சொன்னாங்களே அது இவங்களுடைய ஷிப்பை தான் வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த பொண்ணு வந்து நம்ம கேலை காப்பாத்திட்டு போறா. இங்க இருந்து ஜம்ப் பண்ணி வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹாரி வராங்க. அவரு தான் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்காருல்ல. சோ இந்த ஷிப்போடைய நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகி வந்திருக்காரு போல இருக்கு. கேல் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு உடம்பு கிடைக்கும் நம்பி இவர் வந்திருக்காரு. பட் அவருக்கு வேற ஏமாற்றம் தான் மிஞ்சுது. கேல் உண்மையை சொல்லிடுறாங்க, அந்த ஹாரி எப்பயோ இறந்து போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும் இவருக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. இத்தனை வருஷங்களா அந்த வால்ட் ஒரு சவப்பெட்டி மாதிரி 4 செவுத்த பார்த்த மாதிரி கிடந்தேன். அதுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்க போதேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. கேலும் அங்க இருந்து ஜம்ப் அடிச்சு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபவுண்டேஷனோட அம்பாசடரை காமிக்கிறாங்க. அவங்க அந்த புக் எடுத்துட்டு நேரா லைப்ரரிக்கு போறாங்க. இந்த இடத்துல சேஃபா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அந்த லைப்ரரியில இருக்க லேடி செகண்ட் ஃபவுண்டேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. பார்த்தா அந்த பால்வர் இங்கதான் இருக்காரு. இந்த லைப்ரரி தான் சேஃபான இடம்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபவுண்டேஷனை இங்கதான் ஒளிய வச்சிருக்காரு போல. அப்படியே இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு பிரதர் டார்க்னஸ் அங்க உட்காந்துட்டு இருக்கான். இனி என்ன தொல்லை பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஆளுங்களை கூப்பிடுறான். கீழே கிடக்குற அந்த பாடியை கிளீன் பண்ணுங்க, அப்புறம் என் பக்கத்துல இருக்க இந்த 2 சேரையுமே எடுத்துருங்க, இதுக்கப்புறம் இது தேவைப்படாது, ஏன்னா எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில பிரைமரி ரெண்ட் வச்சுட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே டெமர்சல் ரூம்ல இருக்க அந்த மண்டை ஓட்ட காமிக்கிறாங்க. பிரதர் டே கடைசியா ஏதோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருப்பார்ல, அதுல இந்த மண்டவோட ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த கிளாஸ்ப் சிக்னல் அனுப்புது. அப்படி அனுப்புற சிக்னல் இன்னொரு ரோபோட்டுக்கு ரிசீவ் ஆகுது. என்னடா ஒரே ஒரு ரோபோட் தானே கடைசியா இருந்துச்சு, அதுவும் டெமர்செல், அதுதான் அந்த பிரதர் டார்க்னஸ் சாவடிச்சுட்டானே. அப்புறம் இந்த சிக்னல் யாருக்கு ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்தா அந்த சிக்னல் நேரா கேலி கிட்ட போகுது. அந்த கேலி கிட்ட ஒரு ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் கிட்ட தான் அந்த சிக்னல் வருது. இவங்க யாரு, என்ன மனுஷங்களா என்னன்னே ஒன்னும் புரியல. சரி இவங்க எங்கதான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயுமே இல்ல, நம்ம பூமியோட நிலவுல. அப்படியே அந்த நிலவுக்கு பக்கத்துல காமிக்கிறாங்க நம்மளுடைய பூமி எர்த் அங்கதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீனை காமிச்சு அப்படியே கட் பண்ணி எபிசோட் அங்க முடியுது. அப்படியே இந்த 3rd சீசனும் அங்கேயே முடியுது. சோ இந்த மர்மங்கள் எல்லாத்துக்குமே 4வது சீசன்ல தான் ஆன்சர் கிடைக்கும். அதுல என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.